அமெரிக்காவில் நெடுஞ்சாலை ஓரமாக ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் நின்று கொண்டிருந்தது. பழுதான அதன் சக்கரத்தை மாட்ட முடியாமல் இரு பிள்ளைகளுடன் பெண் ஒருவர் தவிப்புடன் வழியில் செல்வோரிடம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார். எல்லாருமே வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவர் அந்த பெண்ணுக்கு உதவ சென்றார். தன்னை பார்த்த அந்த பெண் பயப்படுவதை புரிந்து கொண்டார் அவர். அதனால் அவர் கனிவான குரலில், நான் உங்களுக்கு உதவி பண்ணதாமா வந்திருக்கிறேன். ஏன் இந்த குளிரில் வெளியே நிற்கிறீங்க? காரு உள்ளே போய் உட்காருங்க. நான் நொடியில் ஸ்டெப்னி மாற்றி தரேன்னு சொல்லி கிடுகிடென வேலை செய்து அதை மாட்டி கொடுத்தார். அந்த மனிதரின் உடம்பெல்லாம் அழுக்கு, முழங்கையில் லேசா சிராய்ப்பு. ஓகேம்மா, வேலை முடிஞ்சது, இனிமேல் நீங்கள் கிளம்பலாம். உங்களுக்கு எவ்வளோ பணம் தர வேண்டும் என அந்த பெண் கேட்டார். எவ்வளோ கேட்டாலும் அந்த பெண் கொடுக்க தயாராகவே இருந்தார். ஆயினும் அந்த மனிதர் ஒரு புன்னகையோடு, நான் மெக்கானிக் இல்லைம்மா, இது என் தொழில் இல்லை, இது ஒரு உதவிதான், அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் பத்திரமாக போங்கள் என்றார். இல்லப்பா, நீங்கள் இந்த நடுவழியில் உதவி செய்யவில்லை என்றால் என் கதி என்னவோ, அதனால் எவ்வளோ வேணும்னு தயங்காமல் கேளுங்கள், கொடுக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னார். அதற்கு அவர், அப்படின்னா ஒன்று பண்ணுங்க மேடம், என் பெயர் பிரைன் ஆண்டர்சன். அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாரையாவது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொடுக்க இருக்கிற தொகையை அவங்களுக்கு கொடுத்துட்டு என்ன மனசில் நினச்சிக்கோங்க, அது போதுன்னு சிரிச்சிட்டே வந்த வழியை பார்த்துட்டு சென்று விட்டார் பிரைன். சில மைல் தூரம் போனதும் ஒரு சிறிய உணவகத்தில் காரை நிறுத்தி உணவருந்த சென்றாள் அந்த பெண். அங்கு ஒரு பணிப்பெண் வேகமாக வந்து முகத்தை துடைக்க முதலில் ஒரு துண்டை கொடுத்தார். சாப்பிட என்னவென கேட்டு சுறுசுறுப்பாக பரிமாறினார் அந்த பணிப்பெண். 8 மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு முகத்தில் எந்தவித சோறும் இன்றி இப்படி வேலை செய்வதை ரசித்தார் அந்த பெண். சாப்பிட்டு முடித்ததும் அவர் $100 கொடுத்தார். அதை கொடுக்கும்போது பிரைன் ஆண்டர்சனை நினைத்து கொண்டார். அந்த பணிப்பெண் கட்டண தொகை போக கல்லாவிலிருந்து மீதி சில்லறை வாங்கி கொண்டு வருவதற்குள் அந்த பெண் வெளியேறி காரில் கிளம்பி போய்விட்டார். அடடா, மீதியை வாங்காமல் போயிட்டாங்களே நினைத்து கொண்டே மேஜையில் பார்த்தால் கை துடைக்கும் துணி கீழே இன்னும் $400 பணம் இருந்தது. கூடவே ஒரு துண்டு சீட்டில், மைடியர், இந்த பணம் உனக்கு தான், இந்த சமயத்தில் உனக்கு இது தேவைப்படலாம், மற்றபடி நீ எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை. ஒரு நெருக்கடியில் முகம் தெரியாத ஒருவர் எனக்கு உதவி செய்தார், அதன் தொடர்ச்சியாக இப்போது உனக்கு நான் செய்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த அன்பு சங்கிலி அருந்து விடாமல் உதவி தேவைப்படும் வேறு ஒருவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் என்று எழுதி வைத்திருந்தார். அடுத்த மாதம் பிரசவ செலவுக்கு என்ன செய்வதென்று அந்த பணிப்பெண்ணும் அவர் கணவரும் அதிகமாகவே கவலைப்பட்ட நேரத்தில் இந்த பணம் அவருக்கு பெரிய உதவி. இரவு வீட்டுக்கு போனதும் அந்த பணிப்பெண் தன் கணவரிடம் நடந்ததை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக விவரித்து, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, கவலையை விடுங்க மை டியர் ஆண்டர்சன்னு சொன்னாராம். ஸ்கேட்போர்டு விளையாட்டில் புகழ்பெற்றவர் தான் பிரைன் ஆண்டர்சன். இந்த உண்மை நிகழ்வை கேட்கும்போது உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அல்லவா? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பார்கள். தக்க நேரத்தில் யாருக்கோ நாம் செய்த உதவி நமக்கு உதவி தேவைப்படுவது வேறு யாரோ ஒருவர் வழியாக கிடைப்பதை நீங்கள் அனுபவித்து இருக்கலாம். இறக்க செயல் சங்கிலி அறந்து விடாமல் இருக்க கரங்கோர்ப்போம். நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் நம் மீது காட்டும் அன்பினால்தான்.